Hi, hello, once again welcome back to our channel. போன வீடியோவில் ஐபிசியோட இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் பாதி பார்த்தோம். இன்றைக்கி அதோட மீதி பாதியை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 141. செக்ஷன் 141 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அன்லாஃபுல் அசம்பிளி. அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னா ஒரு 5 இல்லை 5க்கு மேற்பட்டவங்க சேர்ந்து சட்டத்துக்கு புறம்பாக ஒரு அசம்பிளி கண்டக்ட் பண்ணுறது தான் அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 191. செக்ஷன் 191 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ், அதாவது தவறான ஆவணங்களை சமர்ப்பிப்பது பற்றி தான் செக்ஷன் 191 வந்து சொல்லுது. இப்போ ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சே ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கறது வந்து அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து செக்ஷன் 300 பற்றி பார்க்கலாம். செக்ஷன் 300 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா மர்டரை டிஃபைன் பண்ணுது. இந்த மர்டரோட பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 302 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா டெத் பெனால்ட்டி, அது இல்லை அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று, அது கூட ஃபைன் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு கல்பபிள் ஹோமிசைடோட ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 309. செக்ஷன் 309 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட், அதாவது ஒரு பர்சன் வந்து சூசைட் கமிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு கீழே தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து சூசைட் அட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்று அவங்க வந்து ஃபைன் பே பண்ணணும், அப்படி இல்லைன்னா 1 year வரைக்கும் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டை அனுபவிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெண்டையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 310. இது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சில பர்சன் வந்து கொள்ளை அடிக்கிறதையே தொழிலாட்ட வச்சுருப்பாங்கள்ல, அவங்கள பற்றி தான் இந்த செக்ஷன் வந்து சொல்லுது. இவங்களுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அது கூட அவங்க ஃபைன் பே பண்ணுறதுக்கு liable அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 312. இது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா காசிங் மிஸ்கேரேஜ், ஏதாவது ஒரு பர்சன் ஒரு விமனோட நல்லெண்ணத்துக்கு இல்லாமல் ஒரு குழந்தைய அழிக்கணும் அந்த நோக்கத்தோட செயல்படுறது வந்து ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு இந்த செக்ஷனில் வந்து சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா 3 years இம்ப்ரிசன்மெண்ட், அப்படி இல்லை அப்படின்னா ஃபைன், இல்லை இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போது அந்த கருவில் இருக்க குழந்தை வந்து 4 மாதம் இல்லை 5 மாதம் அந்த மாதிரி டைமில் அபார்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 7 years இம்ப்ரிசன்மெண்ட், அது கூட அவங்க ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து செக்ஷன் 351. செக்ஷன் 351 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அசால்ட், அதாவது திடீர் தாக்குதல் பற்றி தான் செக்ஷன் 351 வந்து சொல்லுது. இப்போ ஒரு பர்சன் திடீர் தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து செக்ஷன் 351 கீழே அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 494. செக்ஷன் 494 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பைகேமி. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இல்லை ஒரு ஒய்ஃப் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வேறு யாரு கூடயாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னா அதை தான் பைகேமின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அஃபென்ஸ். இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா 10 years இம்ப்ரிசன்மெண்ட், அது கூட அவங்க ஃபைன் பே பண்ண liable அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 499. செக்ஷன் 499 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா டிஃபமேஷன், அதாவது அவதூறு. எப்போ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட ரெப்புடேஷனை கெடுக்கணும் அந்த நோக்கத்தோட அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது வேர்டோ இல்லை ஒரு நியூஸில் ஏதாவது பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் டிஃபமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபமேஷன் வந்து ஒரு அஃபென்ஸ். இதோட பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 500 வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா 2 years வரைக்கும் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஃபைன் பே பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இம்ப்ரிசன்மெண்ட், அது கூட ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.